ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைத்தொகை 1000 ரூபாய் திட்டத்தை பற்றி ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு சார்பில் பார்த்திங்க அப்படின்னா மகளிருக்கு ஒரு 1000 வழங்கும் திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா செயல்படுத்திட்டு வராங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,15,00,000 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் வந்து டைரெக்டாக அவங்களோட வங்கி கணக்கில் வந்து வரவு வச்சுட்டு வராங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா மாதமான 15ஆம் தேதியே பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் வந்து அந்த 1,15,00,000 பேர்த்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த 1000 ரூபா அப்படிங்கிறது அவங்க வங்கி கணக்கில் ஏடாயிட்ருக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு 10 தவணைகள் பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்து தமிழக அரசு மூலமாக செலுத்திட்டாங்க. இப்போ வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா செலுத்தக்கூடிய அமௌண்ட்டு 11வது தவணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜூலை செலுத்தக்கூடிய இந்த 11வது தவணையில் சில முக்கியமான அறிவிப்புகள்லாம் தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 1,15,00,000 பேர் மட்டும் இல்லாமல் அது போக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மேல்முறையீடும் பண்ணாங்க. ஸோ அந்த மேல்முறையீடு பண்ணதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இப்போது 1,48,000 விண்ணப்பங்கள் வந்து பரிசீலனை செஞ்சு தகுதியான நபர்களை வந்து இப்போ மறுபடியும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 1,48,000 பேருக்கும் பார்த்திங்கன்னா வருகின்ற ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் அவங்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதியான இன்றிலிருந்து அவங்களுக்கு ₹1 அனுப்பி டெஸ்ட் செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உரிமைத்தொகை திட்டத்தில் வருகிற ஜூலை 15ஆம் தேதி வந்து 1,48,000 பேர்த்துக்கு வந்து இந்த அமௌண்ட் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வர வைக்கப்படும். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்களோட பேங்க், அதாவது வங்கி கணக்கு வந்து சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெஸ்ட் அமௌண்ட் வந்து வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 13ஆம் தேதியான இன்னைக்கு மதியத்திலிருந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த ₹1 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து அவங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ ஆதாரோட ஃபெச் பண்ணுது. ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ₹1 அப்படின்னு சொல்லி வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு வருகின்ற ஜூலை 15ஆம் தேதி வந்து 1000 ரூபாய் பணம் உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சர்வர் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம். அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய பேங்க் வந்து இந்த 12, 13, 14, 15 இந்த ஒரு 4 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் டியூட்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்காக இருக்கட்டும், அதேமாதிரி HDFC, இந்தியன் பேங்க், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு அந்த பணம் ஏடாகாமல் கூட இருக்கலாம். அப்படி ஏடானாலும் பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ் வராமல் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து ஸோ உங்களோட பாஸ்புக்கை வந்து என்ட்ரி பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எது யூஸ் பண்ணிங்கனாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அந்த ₹1 வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது ஜூலை 15ஆம் தேதி அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய உரிமைத்தொகை திட்ட பயனாளிகளை வந்து உங்களுக்கு சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மாதம் உங்களுக்கு 1000 ரூபா வந்து உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா புதியதாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான அதிகாரப்பூர்வ எந்த ஒரு அறிவிப்புமே தமிழக அரசு தரப்புலேருந்து இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலில் அதுக்கு ஒரு வீடியோவை நம்ம போடுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுகிறது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.